ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகர்கோவில் மார்க்கெட் ட்ரேடர். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பற்றின விஷயங்கள் எல்லாத்தையும் ரொம்ப ஃப்ரீயாகவும் பேசிக் அண்ட் ரியாலிட்டி பற்றி சொல்லிட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக ஒரு வீடியோவில் மேக்ஸிமம் உள்ள பேசிக்ஸ் எல்லாமே கவர் பண்ணிட்டோம். அண்ட் ஒரு 4 ஸ்ட்ராட்டஜிஸ் வச்சு ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் சொல்லி கொடுத்தோம். அதை நீங்கள் பார்க்கலாம், போய் பார்த்துட்டு வந்துருங்க. இன்னும் நம்ம பேசிக்ஸில் கவர் பண்ண வேண்டிய விஷயம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு ரீட்டைல் புரோக்கர் எங்கே ஓப்பன் பண்ணணும் அண்ட் டெபாசிட் அண்ட் விட்ரால்லாம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ அதுக்கு வந்து ஒரு வீடியோ ரெடி ஆகிட்டு இருக்கு. அதுக்கு கொஞ்சம் பெரிய வீடியோனால அந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்கு ஒரு சைடில். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கேண்டில் ஸ்டிக். அதாவது கேண்டில் ஸ்டிக் அப்படிங்கிறது நம்ம ட்ரேடிங்ல ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஏன்னா கேண்டில் ஸ்டிக்கை வச்சு தான் ஒரு சார்ட்டே உருவாயிருக்கு இல்லையா. ஸோ அந்த கேண்டில் ஸ்டிக் எப்படி எப்படிலாம் உருவாகுது அண்ட் கேண்டில் ஸ்டிக்ஸ் என்ன ரெப்ரசென்ட் பண்ணுது, கேண்டில் ஸ்டிக்ஸ் வச்சு நம்ம ட்ரேடிங் பண்ணலாமா, இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ்னால நம்ம என்னென்ன ட்ரேடிங்லாம் எடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டிய ஒரு விஷயம் ஒன்று தான். ஸோ நம்ம சொல்லி கொடுக்கறது வந்துட்டு ரொம்ப தெளிவாக புரியுதா இல்லையா அப்படிங்கிறது வந்துட்டு எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கு. ஏன்னா எனக்கு வந்துட்டு என்னோட ஒரு மைண்ட் செட் என்ன இருக்கு அப்படின்னா, நம்ம வந்து ஒரு விஷயத்தை யாருக்காவது தெரியப்படுத்துறோம் அப்படின்னா அது வந்துட்டு ரொம்ப ஆணித்தரமா அது அவங்களுக்கு புரியுற அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு மைண்ட் செட். அது வந்துட்டு முன்னாடியிலேருந்தே எனக்கு இருக்கிறது. ஸோ அதனால வந்துட்டு நான் சொல்லித்தரது உங்களுக்கு புரியுதா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு கமெண்ட்ல போட்டிருந்தாங்க, நல்லா புரியுது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் உங்களுக்கு நீங்க பாக்குற எல்லாருக்குமே இது புரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. சப்போஸ் உங்களுக்கு கமெண்ட் பண்ண முடியல அப்படின்னா நீங்க ஒரு லைக் ஆச்சு பண்ணிட்டு போயிருங்க. அப்போ கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத நானே தெரிஞ்சுக்குவேன். ஓகேவா? ஸோ ஓகே, அதுக்கு முன்னாடி பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்னா, ஒரு சின்ன அவேர்னஸ். நேற்று என்னோட டே ரொட்டீன்ல நடந்த ஒரு சின்ன ஒரு அவேர்னஸ் வீடியோ. இது வந்துட்டு யாருமே பண்ணக்கூடாத ஒரு விஷயம். என்ன அப்படின்னா, ஸோ நேற்று வந்துட்டு நான் வெளியே நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி, நம்ம வீடியோ கன்சிஸ்டன்ஸாக போடாததுக்கு காரணம் வெளியே சின்ன சின்ன பிஸ்னஸ் போயிட்டு இருக்கு அதனால அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பிஸ்னஸ் விஷயமா நான் வெளியே போயிட்டு வரப்ப என்னோட டேடி வந்து என்கிட்ட ஒரு 5,000 rupees கொடுத்து இதை வந்து பேங்க்ல கொண்டு டெபாசிட் பண்ணிடு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒரு 5,000 ரூபாய் கொடுத்து இதை கொண்டு போய் டெபாசிட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, இது வரைக்கும் என்னோட லைஃப்ல நான் எதுவுமே மிஸ் பண்ணது கிடையவே கிடையாது. நான் என்ன பண்ணியிருந்தேன்னா, என்னோட மொபைல் கூட சேர்த்து அந்த காசை 5,000 வச்சு என்னோட பாக்கெட்ல நான் வச்சிருந்தேன். ஸோ இந்த நான் நிறைய டைம் நான் வந்துட்டு நானே திங்க் பண்ணியிருக்கேன் இது மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நேற்று ஏதோ ஒரு இன்சிடென்ட்ஸ்ல ஏதோ ஒரு மைண்ட் அப்செட்ல நான் அந்த மாதிரி வந்துட்டேன். ஸோ அது வந்துட்டு என்னோட இந்த ஃபோன்ல தான் நான் ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஃபோன் கிடையாது, அதில் ஒரு பவுச் இருக்கும். ஸோ அதுல வந்து வச்சு பாக்கெட்ல வச்சிருந்தேன். வர்ற வழியில ஃபோன் ரிங் ஆகிட்டே இருந்துச்சு. நான் எப்பவுமே பைக்ல வரப்போ ஃபோன் பேச மாட்டேன். அகைன் அண்ட் அகைன் ஒரு 3 to 4 கால்ஸ் வந்தோன்னா அந்த கோவத்துல அந்த டென்ஷன்ல நான் ரன்னிங்கே மொபைல் வெளியே எடுத்துட்டேன். அந்த கேஷ் எங்கேயோ விழுந்துருச்சு. ஸோ நான் கொஞ்சம் லாங் வந்து பார்த்தேன், அந்த கேஷை காணும். அண்ட் அந்த ஃபோன் பண்ணவங்களையும் கோவத்துல திட்டேன். ஸோ அந்த கோவத்துல நான் பண்ண விஷயத்தினால என்னோட கேபிட்டல் எனக்கு லாஸ் ஆகி போயிடுச்சு நேற்று. இது ட்ரூவா நேற்று எனக்கு நடந்த இன்சிடென்ட். நேற்று ஃபுல்லாவே என்னோட மைண்ட் ரொம்ப அப்செட்டா இருந்துச்சு. நேற்று நான் ட்ரேடிங் பண்ணவே இல்லை. ஸோ இன்னைக்கு சாட்டர்டே, இன்னைக்கு ட்ரேடிங் கிடையாது. ஓகேவா? ஸோ இது வந்துட்டு எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னா, ஸோ அந்த காசு வைக்கிறப்ப இந்த மொபைல் கூட சேர்த்து பாக்கெட்ல வைக்கிறத ரொம்ப ரொம்ப பார்த்து வைங்க. கோவத்துல எந்த ஒரு விஷயத்தையுமே பண்ணாதீங்க அப்படிங்கிறதுக்காகவும் இதை வந்து நம்ம டெஃபினிஷன் எடுத்துக்கலாம். ஏன்னா நேற்று நான் கோவப்படாம இருந்திருந்தேன் அப்படின்னா நான் மொபைல் எடுத்திருக்க மாட்டேன், நின்று ஒரு இடத்துல பார்த்துருப்பேன். நான் கோவப்பட்டனால எடுத்து என்னோட கேபிட்டல் நான் லாஸ் பண்ணிட்டேன். ஸோ கோவத்தினால ட்ரேடிங்குள்ளே வர வேண்டாம், லைஃப்லையும் கோவப்பட்டு எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய வேண்டாம். கோவத்தினால நம்ம எதையுமே சாதிக்க போறது இல்லை, கோவத்தினால நம்ம நிறைய விஷயங்கள் இழந்துதான் போக போறோம். ஸோ கோவப்படாம இருக்கு அப்படிங்கிறதுக்காக ஒரு ட்ரூ இன்சிடென்ட் நேற்று எனக்கு நடந்ததை வச்சு சொல்லிட்டேன். ஓகேவா? சரி, ஓகே, வாங்க நம்ம வந்துட்டு வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஓகே, இன்னைக்கு வந்துட்டு நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா கேண்டில் ஸ்டிக்ஸ். ஸோ இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் எதுல வரும்னு பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் அனாலிசிஸ் கீழே தான் வரும். ஓகேவா? இந்த கேண்டில்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த கேண்டில்ஸ்ல என்ன ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா, இந்த கேண்டிலுக்குள்ள வந்துட்டு பிரைஸ் அண்ட் வால்யூம் இருக்கும். பிரைஸ் அண்ட் வால்யூம்னா என்ன அப்படின்னா, ஒரு மார்க்கெட் ஒரு டைம்ல எங்க இருந்து எங்க மூவ் ஆகுது, அந்த மார்க்கெட்டோட பிரைஸ் எந்த பிரைஸ்ல இருந்து எந்த பிரைஸ்க்கு மூவ் ஆகுது, அது மேல போகுதா கீழே வருதா, அண்ட் அந்த அந்த கேண்டிலுக்குள்ள அதாவது அந்த பிரைஸ்ல எவ்வளவு லாட் சைஸ், எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் வால்யூம் பர்ச்சேஸ்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் ஒரு கேண்டில் ரெப்ரசன்டேட் பண்ணும். சிம்பிளா பாத்தீங்கன்னா, ஒரு கேண்டில் இந்த மாதிரி ஒரு கேண்டில் இருக்கு அப்படின்னா, வெதர் இட் இஸ் கிரீன் கலர் கேண்டில் ஆர் ரெட் கலர் கேண்டில். சப்போஸ் இது வந்து கிரீன் கலர் கேண்டிலா இருந்துச்சு அப்படின்னா, ஸோ இந்த கேண்டில் என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா, இந்த கேண்டிலோட ஓப்பனிங், அதாவது இந்த கேண்டில் இந்த மார்க்கெட் இந்த டைம்ல இது வந்துட்டு டைம் வச்சுதான் நம்ம வந்துட்டு மேக்ஸிமம் இந்த கேண்டில் வந்துட்டு நம்ம இது அனலைஸ் பண்ணுவோம். ஸோ என்னன்னா 1 minute டைம் ஃப்ரேம்ல வச்சோம் அப்படின்னா
நிறைய பேருக்கு இது தெரியாது. ஸோ அந்த சார்ட் அனலைசிஸ் நான் வந்துட்டு டைரக்டா பண்ணி காட்டுறேன். நான் வந்துட்டு அதுக்கு முன்னாடி இப்போ நீங்க பாத்துக்கோங்க, 1 மினிட் டைம் ஃப்ரேம்ல வச்சோம்னா அந்த 1 மினிட்ல அந்த மார்க்கெட் எங்க இருந்து எங்க மூவ் ஆயிருக்கு. ஸோ 1 மினிட் டைம் ஃப்ரேம் வச்சு பாக்குறப்ப இந்த மாதிரி ஒரு கேண்டில் வந்துருந்துச்சுன்னா இந்த கேண்டிலோட டைமிங் வந்துட்டு 1 மினிட். அந்த 1 மினிட்ல இந்த மார்க்கெட் எங்கெங்கெல்லாம் போயிட்டு வந்திருக்குங்கிறது தான் அந்த கேண்டில் ரெப்ரசென்ட் பண்ணுது. சப்போஸ் 5 மினிட்ஸ் கேண்டில் நம்ம வச்சு அந்த 5 மினிட்ஸ் வந்து அந்த ஒரு கேண்டிலோட அந்த டைம் பீரியட் 5 மினிட்ஸ். இந்த ஒரு கேண்டிலோட அந்த மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் அந்த 5 மினிட்ஸ்ல எங்கெல்லாம் போயிருக்குங்கிறது அந்த ஒரு கேண்டில். இப்போ இதுல வந்து 1 ஹவர் டைம் ஃப்ரேம், 1 ஹவர் டைம் ஃப்ரேம் வச்சோம் அப்படின்னா 1 மணி நேரத்தோட டைம் ஃப்ரேம் நம்ம செட் பண்ணி வச்சு பார்த்தோம் அப்படின்னா அதுல ஒரு கேண்டில் என்ன ரெப்ரசென்ட் பண்ணுது, அந்த 1 மணி நேரத்துல அந்த மார்க்கெட் எங்கெல்லாம் போயிட்டு வந்திருக்குங்கிறத அந்த கேண்டில் ரெப்ரசென்ட் பண்ணுது. இது வந்துட்டு 1 மினிட் இருக்கு, 3 மினிட்ஸ் இருக்கு, 5 மினிட் இருக்கு, 10 மினிட் இருக்கு. ஸோ இந்த மினிட்ஸ் எதுக்கு அப்படின்னா 1 ஹவர் இருக்கு, டே இருக்கு, வீக் இருக்கு. ஸோ இது என்ன ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா இந்த ஒரு கேண்டில், அதாவது அந்த மார்க்கெட் டைம்ல ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் நம்ம வைக்கிறோம்னா அந்த 15 மினிட்ஸ்ல அந்த மார்க்கெட் எங்க மூவ் ஆயிருக்கு அப்படிங்கறத அந்த ஒரு கேண்டில் ரெப்ரசென்ட் பண்றத வச்சுதான் நம்ம இந்த டைம் ஃப்ரேம் வைப்போம். ஸோ இப்போ நம்ம இதுல சிம்பிளாட்டு ஒரு 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சுக்கோன்னு வைங்களேன். ஸோ இது வந்துட்டு 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல ஒரு கேண்டில். அந்த 5 மினிட்ஸ்ல அந்த மார்க்கெட் எங்கெல்லாம் மூவ் ஆயிட்டு வந்திருக்கு அப்படிங்கறத இந்த கேண்டில் ரெப்ரசென்ட் பண்ணுது. அந்த 5 மினிட்ஸ்ல இந்த மார்க்கெட்டோட பிரைஸ், அதாவது மார்க்கெட்டோட வேல்யூ எங்கெல்லாம் போய், இப்ப இங்க 100 இருக்குது, இங்க 110 இருக்குது, இங்க 120, 130, 140, 150. ஸோ இந்த 5 நிமிஷத்துல இந்த மார்க்கெட் எந்த பிரைஸ்ல இருந்து எங்க வர மூவ் ஆயிருக்கு அப்படிங்கறத ஒரு கேண்டில் ரெப்ரசென்ட் பண்ணுது. அதுதான் இந்த கிரீன் கலர் கேண்டில். ஸோ இதுல பாத்தீங்கன்னா இந்த கிரீன் கலர் கேண்டில் வந்துட்டு ஓப்பனிங் வந்து கீழே இருக்கும், க்ளோஸ் வந்து மேல இருக்கும். ஸோ ஓப்பனிங் இங்க வந்து இங்க ஓப்பன் ஆயிருக்கு மார்க்கெட் வந்துட்டு ஓப்பன் ஆகுறப்ப எங்க இருந்திருக்கு, 110ல இருந்திருக்கு. அண்ட் அகைன் மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு, கீழே போய் 100 டச் பண்ணிட்டு மறுபடியும் இந்த 100 டச் பண்ணிட்டு மேல போயிடுச்சு அப்படின்னா இங்க ஒரு விக் ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் அகைன் மேல போய் க்ளோசிங் எங்க வச்சிருக்கு, இந்த ஃபுல் பீரியட், அதாவது இந்த 110ல இருந்து இந்த 140ல இந்த மார்க்கெட் க்ளோஸ் ஆகுறத இந்த மார்க்கெட் வந்துட்டு ரெப்ரசென்ட் பண்ணுது. ஓகேவா? இந்த கேண்டில் வந்துட்டு நம்ம எப்படி பார்க்கணும் அப்படிங்கறத நான் ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுத்துறேன். ஸோ ஒரு கேண்டில் இப்படி இருக்கு அப்படின்னா இந்த கேண்டிலோட ஓப்பனிங் இது, க்ளோஸ் இது. சப்போஸ் இது கிரீன் கலர் கேண்டிலா இருந்துச்சுன்னா, கிரீன் கலர் மீன்ஸ் புல்லிஷ் கேண்டிலா இருந்துச்சு அப்படின்னா இதோட ஓப்பனிங் இது, க்ளோஸ் இதுவா இருக்கும். இது வந்து இதோட ஹை, இது வந்து இதோட லோ. அதாவது இது என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு 1 மினிட் டைம் ஃப்ரேம்ல இந்த மார்க்கெட் எங்க ஹை பிரைஸ் ரீச் ஆயிருக்குன்னா இது இதோட ஹை பிரைஸ், எங்க லோ பிரைஸ் ரீச் ஆயிருக்கு அப்படின்னா இது இதோட லோ பிரைஸ்ல வந்து ரீச் ஆயிருக்கு. ஆனா அந்த மார்க்கெட் ஓப்பன் ஆன இடம் இங்க இருக்கும், க்ளோஸ் ஆன இடம் இங்க இருக்கும். இங்க வர போயிட்டு அகைன் இங்க தான் வந்து நின்றுருக்கு. அடுத்த கேண்டில் எங்க உருவாகும்னா இந்த இடத்துல இருந்து தான் உருவாகும். மார்க்கெட் எங்க க்ளோஸ் ஆயிருக்கோ அந்த இடத்துல இருந்து அடுத்த கேண்டில் உருவாகும். ஸோ இந்த மாதிரி தான் இந்த கேண்டில் வந்துட்டு நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த கேண்டில் வச்சு நம்ம வந்துட்டு ட்ரேடிங் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கேண்டில்ஸ்ல நிறைய விதம் இருக்கு. ஸோ நீங்க பார்த்துருப்பீங்க, நிறைய ஹேமர் கேண்டில் சொல்லுவாங்க, புல்லிஷ் என்கல்ஃபிங் சொல்லுவாங்க, பியரிஷ் என்கல்ஃபிங் சொல்லுவாங்க, 3 ஒயிட் சோல்ஜர்ஸ் சொல்லுவாங்க, 3 பேக் ரோஸ் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கேண்டில்ஸ் இருக்கு. ஷூட்டிங் ஸ்டார், இன்வெர்டட் ஹேமர், அந்த மாதிரி சொல்லி ஹேங்கிங் மேன் சொல்லிட்டு நிறைய வச்சிருக்காங்க. ஸோ அது ஒவ்வொன்றும் எப்படியெல்லாம் ட்ரேட் பண்ண போகுது அண்ட் அந்த ஒரு கேண்டில் என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். அது வந்துட்டு ஒரே வீடியோல நம்ம எல்லாத்தையும் சொல்லி தந்துட முடியாது. ஒவ்வொரு வீடியோல ஒரு 5 கேண்டில்ஸ் தான் சொல்லி தர போறேன். ஸோ இந்த வீடியோல பேசிக்கா கேண்டில் என்னென்ன பண்ணுது அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஸோ இந்த கேண்டில் வச்சு இந்த பிரைஸ் அண்ட் வால்யூமை வச்சு நம்ம எடுக்கிற ட்ரேடிங் தான் பிரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங்னு சொல்லுவோம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஒரு பிரதர் கிட்ட பேசியிருந்தேன். ஸோ அந்த பிரதர் எங்க என்ன சொன்னார்னா பிரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங் மட்டுமே நான் வந்துட்டு ஒரு 10,000 rupees கோர்ஸ் கொடுத்து படிச்சேன் ப்ரோ அப்படின்னு சொல்றாரு. பிரைஸ் ஆக்ஷன் க்ளோசிங், அதாவது பிரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங்னா ஒண்ணுமே கிடையாது. சிம்பிளா நம்ம அந்த கேண்டில் இருக்குல்ல, அந்த கேண்டில் என்ன நமக்கு ரெப்ரசென்ட் பண்ணுது, அந்த பிரைஸ், அந்த பிரைஸோட வேல்யூ. அதான் சொல்லிட்டேன்ல 100, 120, 130. ஸோ அந்த பிரைஸோட வேல்யூ தான் அந்த கேண்டில் ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ அந்த பிரைஸ் என்ன ஆக்ஷன்ல மூவ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம அந்த ஸ்ட்ரக்சரை வச்சுட்டும் அதுல ஒரு ட்ரெண்ட் லைனை வரைஞ்சும் அதோட பேட்டர்ன் வச்சும் சிம்பிளா நம்ம வந்துட்டு ட்ரேட் பண்றது தான் பிரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங்னு சொல்லுவோம். ஸோ அது பெரிய கான்செப்ட்லாம் ஒன்றும் கிடையாது, பெரிய கான்செப்ட் தான். பட் அது ரொம்ப போட்டு குழப்பிக்க வேண்டாம், ரொம்ப பெரிய மலை அப்படின்லாம் கிடையாது. அது வந்து சிம்பிளாவே படிச்சிடலாம். அதுக்கு நம்ம மெயினா தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த கேண்டில்ஸ். ஸோ இந்த கேண்டில்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னு. ஸோ இந்த கேண்டில்ஸ்ல இம்பேலன்ஸ் கேண்டில்ஸ், அந்த இம்பேலன்ஸ் கேண்டில் ஒண்ணுமே கிடையாது. இம்பேலன்ஸ் என்ன நமக்கே தெரிஞ்சிடும். பேலன்ஸ் இல்லாம ஒரு இடத்துல நம்ம தள்ளாடிட்டு நிக்கிறது இம்பேலன்ஸ் சொல்லுவோம். ஸோ இம்பேலன்ஸ் கேண்டில் ஒன்றும் கிடையாது.
ஸோ இதுதான் இந்த சென்ட்ரல் இருக்கு இல்லையா, அந்த சென்ட்ரல் இருக்கிறது வந்து இம்பேலன்ஸ் கேண்டில். ஏன் அப்படின்னு சொல்லுவோம்னா, இந்த ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய கேண்டிலோட ஹையும் இந்த தேர்ட் இருக்கக்கூடிய கேண்டிலோட லோவும் எந்த ஒரு மீட்டப்பும் இல்லாம இருக்கு. ஸோ இந்த பிளேஸ் இருக்கு இல்லையா, இந்த பிளேஸ்ல வந்துட்டு இந்த கேண்டிலுக்கு எந்த ஒரு பேலன்ஸுமே இல்லை. ஸோ இது வந்து நம்ம இன்பேலன்ஸ் கேண்டில் எடுப்போம். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்துட்டு ஃபேர் வேல்யூ கேப்னு சொல்லிட்டு ஒரு பிளாக்கை சூஸ் பண்ணுவோம். இது வந்துட்டு நார்மலா நம்ம எஃபிஜின்னு சொல்லுவோம், ஃபேர் வேல்யூ கேப்னு சொல்லுவோம். இது வந்து இம்பேலன்ஸ் கேண்டில். ஸோ இதே இடத்துல என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு அக்ரெசிவான மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ மார்க்கெட் இப்போ ஒரு ஸ்ட்ரக்சர் பிரேக் பண்ணுது, ஒரு ஸ்ட்ரக்சர் பிரேக் பண்ணி இந்த மாதிரி இருந்தா இது புல் பேக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல இங்க வந்துட்டு ஒரு பெரிய கேண்டில் இருக்கும், இந்த பெரிய கேண்டிலுக்கு முன்னாடி இங்க ஒரு சின்ன கேண்டில் இருக்கும். ஸோ இந்த இடத்துல இந்த மார்க்கெட்டை பாத்தீங்கன்னா இங்க வந்துட்டு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வந்து ஸ்ட்ரக்சரை பிரேக் பண்ணிருக்கு. ஸோ இங்க இருக்கிற நம்ம இந்த கேண்டில் வந்துட்டு ஆர்டர் பிளாக்னு சொல்லுவோம், ஆர்டர் பிளாக் சொல்லுவோம், ஓபி. ஓகேவா, இந்த மாதிரி இந்த கேண்டில வச்சே நம்ம நிறைய விஷயங்களை கத்துக்கலாம். ஓகேவா, ஸோ இது என்ன ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா, இங்க வந்துட்டு ஒரு மார்க்கெட்டை உடைச்சி ஒரு கேண்டில் மேல போகுது. ஸோ பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வந்திருக்கு, இங்க வந்துட்டு ஒரு லாங் அக்ரெசிவ் இருக்குன்னு அதே இந்த மார்க்கெட் என்ன பண்ண போகுது நம்ம நினைக்கிறோம், மறுபடியும் வந்து இந்த இடத்துல இந்த ஆர்டர் பிளாக்கை டச் ஆகி மறுபடியும் மேல போகும்னு நினைக்கிறோம். நம்ம இங்க வந்து நம்மளோட பை லிமிட்டை செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு டீப்பா நான் அடுத்து வரக்கூடிய வீடியோஸ்ல நான் சொல்லி தருவேன். ஓகேவா, ரொம்ப போட்டு ரொம்ப குழப்பிக்க வேண்டாம். இந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்னா நிறைய பேர் வந்து நான் சொல்லிட்டேன்ல, ஃபர்ஸ்ட் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்னா கேம்பிளிங்னு சொல்லிட்டாங்க, ரெண்டாவது ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்னா நிறைய கத்துக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்றப்ப நம்ம வந்துட்டு எதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவோம், அப்படித்தானே? ஒரு சிம்பிளா ஒரு விஷயத்த பண்றதுக்காக தான் நம்ம ட்ரேடிங்குள்ள வரோம். நிறைய பேர் நிறைய விதத்துல சொல்லுவாங்க எதுக்காக நம்ம ட்ரேடிங்குள்ள வரணும் அப்படின்னு. நிறைய கேள்வி நிறைய இன்டர்வியூஸ்ல நீங்க பார்த்திருப்பீங்க, எதுக்காக நம்ம ட்ரேடிங்குள்ள வரணும். மற்ற ஃபீல்டு இருக்கு, ஐடி ஃபீல்டு இருக்கு, அண்ட் அகைன் பிசினஸ் இருக்கு, நிறைய விஷயங்கள். எதுக்காக நம்ம ட்ரேடிங்குள்ள வரணும் அப்படின்னா, என்ன பொறுத்தளவுல ட்ரேடிங் அப்படின்றது சிம்பிளா ஒரு கான்செப்டை வச்சு ஷார்ட் பீரியட்ல ஒரு காசு ஏர்ன் பண்ணணும் அப்படிங்காக தான் நிறைய பேர் ட்ரேடிங்குள்ள வராங்க. அதுதான் உண்மையும் கூட. உண்மையா இல்லையா, கமெண்ட்ல சொல்லுங்க. சிம்பிளான ஒரு விஷயத்த கத்துக்கிட்டு குறிப்பிட்ட ஒரு டைம் பீரியடுக்குள்ள நம்மளால சம்பாதிச்சிட முடியும் அப்படிங்கிறத நம்பிதான் நிறைய பேர் ட்ரேடிங்குள்ள வராங்க. ஆனா அது விதத்துல உண்மைதான். பட் அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ள நம்ம சம்பாதிக்கணும்னா அந்த குறிப்பிட்ட டைமுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் டைம் அதை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஒரு டீ கடை போட போறீங்க நீங்க அப்படின்னா, ஸ்டார்டிங்லேயே போயிட்டு நீங்க டீ கடையில உட்காந்து டீ கடையை போட்டீங்கன்னா உங்களால ரன் பண்ண முடியாது. அந்த டீ கடையில என்னென்னலாம் வேணும், மாஸ்டர்ஸ் எவ்வளவு தேவைப்படுறாங்க, ஸோ ஒரு லிட்டர் பால்ல எவ்வளவு டீ வந்துட்டு நம்ம போடலாம், அதெல்லாம் நீங்க கால்குலேட் பண்ணி என்னென்ன உள்ள நிறைய உள்டாக்கள் இருக்கும் எல்லாத்தையும் கத்துக்கிட்டு நீங்க அந்த டீ கடை வச்சீங்கன்னா நீங்க எங்க சக்சஸ் பண்ணிடலாம். அந்த மாதிரி தான் ட்ரேடிங்கும். ஸோ நிறைய பேர் கேட்கிற ஒரு கேள்வி, மற்ற ஃபீல்டெல்லாம் விட்டுட்டு ஏன் ட்ரேடிங்குள்ள வரணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்கிற ஒரு கேள்விக்கு இதுதான் ஆன்சர். அதாவது ஷார்ட் பீரியட்ல கொஞ்சம் ஹை ரிட்டர்ன்ஸ் எடுக்கலாம், ஆனா கத்துக்கிட்டு தான் பண்ணணும். கத்துக்கிடாம பண்ணீங்கன்னா ஷார்ட் பீரியட்ல மொத்த கேபிட்டல் இழந்துட்டும் போயிடலாம். ட்ரேடிங்ல ரெண்டு இருக்கு, ஒன்னு ஷார்ட் பீரியட்ல அதிகமா சம்பாதிக்கலாம், இன்னொன்னு ஷார்ட் பீரியட்ல அதிகமா இழக்கலாம். ஓகேவா, சோ அதுல ரெண்டுல நீங்க ஏதாவது இருக்க விரும்புங்க அப்படிங்கறத நீங்க பாத்துக்கோங்க. ஓகே, கேண்டில் அப்படிங்கிறது சிம்பிளா என்னங்கிறத பாத்துட்டீங்கன்னா, இந்த கேண்டில்ல என்னென்ன கேண்டில் இருக்குங்கிறத என்ன சொல்லல, இந்த கேண்டில் என்ன ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படிங்கறத மட்டும் தான் நான் சிம்பிளா சொல்லியிருக்கேன். ஸோ ரொம்ப பெரிய வீடியோ போட வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருக்கேன். ஒரு கேண்டில் என்ன ரெப்ரசென்ட் பண்ணுது, ஸோ சிம்பிளா இன்னொரு விஷயம் சொல்லி கொடுத்துட்றேன். ரொம்ப டைம் வீடியோ போட்டு இருந்தாலும் அது உங்களுக்கு மைண்டு டிஸ்டர்ப் ஆகும். ஸோ ஒண்ணுமே கிடையாது. நீங்க சார்ட்ல பாக்குறப்ப கிரீன் கலர்ல இருக்கிறது வந்து புல்லிஷ் கேண்டில் அப்படின்னு சொல்லுவோம். அந்த புல்லிஷ் கேண்டில்லாம் என்ன அப்படின்னா, அந்த பிரைஸ் வந்துட்டு அந்த டைம்ல, அதாவது ஒரு 5 minutes டைம் ஃப்ரேம் நம்ம வச்சிருக்கோம் அப்படின்னா, அந்த 5 minutes டைம் ஃப்ரேம்ல இந்த பிரைஸோட, அதாவது இந்த மார்க்கெட்டோட பிரைஸ் மேல இருந்திருக்கு அப்படிங்கிறது இந்த கிரீன் கலர் கேண்டில் சொல்லுது. இந்த மார்க்கெட்டோட பிரைஸ் அப்ப எப்படி இருக்கும், மேல இருந்துச்சுன்னா என்ன இருக்கும், கீழே இருந்தானே மேல போயிருக்கும். மேல இருந்து மேல போக முடியாது இல்லையா, கீழே இருந்தா மேல போயிருக்கும். சோ கீழே இருந்து மேல போறப்போ ஓப்பனிங் இங்க இருக்கும், க்ளோஸ் இங்க இருக்கும். அப்ப இந்த மார்க்கெட் அந்த 5 minutesல என்ன பண்ணிருக்கு, சோ ஒரு 5 minutes கேண்டில் இது வந்து இதோட லோ, இது வந்து இதோட ஹை. அந்த மார்க்கெட் அந்த 5 minutesல புல்லிஷா இருந்திருக்கு, மார்க்கெட் மேல ஏறிட்டு இருந்திருக்கு அப்படிங்கறத இந்த கேண்டில் ரெப்ரசென்ட் பண்ணுது. சோ இந்த கேண்டில் ரெப்ரசென்ட் என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு 5 minutes டைம் ஃப்ரேம்ல இந்த மார்க்கெட் வந்துட்டு கீழே இறங்கி இருக்கு அப்படிங்கறத இந்த ரெட் கலர் கேண்டில் ரெப்ரசென்ட் பண்ணுது. கீழே இறங்கி இருக்குன்னா எங்க இருந்து கீழே இறங்கும், மேல இருந்து கீழே இறங்கும், கீழே இருந்து கீழே இறங்குமா இறங்காது. சோ மேல இருந்து கீழே இறங்கிச்சுன்னா ஓப்பனிங் எங்க இருக்கும், ஓப்பனிங் இங்க இருக்கும், க்ளோசிங் இங்க இருக்கும். அவ்வளவுதான், இதுதான் கான்செப்ட். புரிஞ்சுச்சா? ஒரு கேண்டில் கிரீன் கலர் கேண்டிலா புல்லிஷ் கேண்டிலா இருக்குது அப்படின்னா அதோட ஓப்பனிங்
கீழே இருக்கும், க்ளோசிங் மேல இருக்கும். ஒரு கேண்டில் பியரிஷ் கேண்டிலா இருந்துச்சு, இறங்கிட்டு வருது, ஒரு மார்க்கெட் இறங்குது, அந்த 5 நிமிஷத்துல அந்த மார்க்கெட் கீழே இறங்குது அப்படின்னு தெரியுதுன்னா அந்த மார்க்கெட்டோட ஓப்பனிங் மேல இருக்கும், கீழே இருக்கும். இங்க 150ல இருந்து 100க்கு இறங்கிருச்சு. அந்த 5 மினிட்ஸ்ல அந்த மார்க்கெட்டோட பிரைஸ் 150ல இருந்து 100க்கு இறங்கிருச்சு அப்படிங்கிறத ரெப்ரசென்ட் பண்ணதுதான் இந்த பியரிஷ் கேண்டில். இங்க இந்த மார்க்கெட் 100ல இருந்து 150க்கு ஏறிடுச்சு அப்படிங்கிறத ரெப்ரசென்ட் பண்றது இந்த புல்லிஷ் கேண்டில். சோ இந்த புல்லிஷ் கேண்டில் ஸ்ட்ராங் கேண்டில், வீக் கேண்டில், டோஜி. ஸோ டோஜி அப்படிங்கறத வச்சு நான் வந்துட்டு நிறைய ட்ரேட் எடுத்திருப்பேன். ஸோ டோஜினா ஒண்ணுமே கிடையாது, ஓப்பனிங் அண்ட் க்ளோஸ் சேம் இடத்துல இருக்கும். ஓப்பனிங் க்ளோஸ் சேம் இடத்துல இருக்கும். இது சிம்பிளா டோஜின்னு சொல்லுவோம். இந்த கேண்டில் நான் ஒரு சொல்ல மறந்துட்டேன், சாரி. இது என்னன்னா, இதை வந்து பாடின்னு சொல்லுவோம். ஓகேவா, இதை வந்து பாடின்னு சொல்லுவோம். இதை விக்னு சொல்லுவோம். விக் ஆர் டெய்ல்னு சொல்லுவோம், ஆர் ஷேடோன்னு சொல்லலாம். அதை போட்டு ரொம்ப குழப்பிக்க வேண்டாம். இது பாடி, இது வந்து டெய்ல், விக் ஆர் ஷேடோ, எது வேணாலும் நம்ம சொல்லிக்கலாம். இது வந்து ஹை, இந்த மார்க்கெட்டோட ஹை, இது மார்க்கெட்டோட லோ. ஒண்ணுமே கிடையாது, இவ்வளவுதான். இந்த கேண்டில் என்ன ரெப்ரசென்ட் பண்ணுது? பிரைஸ் அண்ட் வால்யூம். இந்த கேண்டிலுக்குள்ள என்ன இருக்கு? பிரைஸும் வால்யூமும் இருக்கு, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. ரொம்ப கூட குழப்பிக்க வேண்டாம். இந்த டோஜி, இது வந்து டிராகன் ஃபிளை டோஜின்னு சொல்லுவாங்க. டிராகன், இதெல்லாம் வந்துட்டு நம்ம வச்ச பேர் கிடையாது. நான் தான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி. நிறைய பேர் நிறைய வீடியோ பாக்குறப்ப அது வந்துட்டு கேண்டிலுக்கு பேர் வச்சிருக்காங்க. நம்ம வச்ச பேர் கிடையாது. முன்னாடி ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கிறதே நம்ம உருவாக்குனது கிடையாது, முன்னாடில இருந்தே இருந்துட்டு இருக்கு நிறைய விஷயங்கள். அதுக்காக தான் நான் எப்பவுமே சொல்றது, புதுசா நிறைய விஷயங்கள் மார்க்கெட் உருவாகிட்டே போகுது. சோ நிறைய விஷயங்கள் கத்துக்கோங்க அப்படின்னு. இந்த டிராகன் ஃபிளை டோஜி அப்படிங்கிறது ஆல்ரெடி இருக்கிற பேர் தான். இது என்ன ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா, இந்த மார்க்கெட் இங்க ஓபன் ஆயிருக்கு, கீழே வர வந்திருக்கு. இந்த மார்க்கெட் ஒரு 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல, அதாவது ஒரு 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல இந்த மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு? இங்க ஓபன் ஆன மார்க்கெட் கீழே வர இறங்கி இருக்கு. என்ன பண்ணிருக்கு? கீழே வர இறங்கி, அதாவது 100ல ஓபன் ஆகி இங்க ஒரு 50 வரை இறங்கி இருக்கு. இறங்கினதுக்கு அப்புறமும் அந்த 5 மினிட்ஸ்க்குள்ளே இங்க அதிகமான பையர்ஸ் பை பண்ணி அந்த மார்க்கெட் மறுபடியும் மேலே ஏறி சேம் அதே ஓப்பனிங் பிரைஸ்லயே க்ளோஸ் ஆயிருக்கு. சோ அப்ப இங்க என்ன இருக்காங்க? பையர்ஸ் அதிகமா இருக்காங்க. சோ பையர்ஸ் அதிகமா இருந்தா ஆட்டோமேட்டிக் என்ன இருக்கும்? டிமாண்ட் அதிகமா இருக்கும். சோ டிமாண்ட் இருக்க இடத்துல நம்ம என்ன சொல்லுவோம்? சப்போர்ட் ஜோன் சொல்லுவோம். என்ன ஆல்ரெடி வீடியோ போடுறேன்னு அதை பார்க்கலாம், போய் பார்த்துட்டு வந்துருங்க. இந்த இடத்துல என்ன இருக்காங்க? 100% இல்ல, பையர்ஸ் அதிகமா இருக்காங்க இங்க. அப்ப அடுத்த கேண்டில் கண்டிப்பா என்ன ஆகும்? மேலதான் இருக்கும். புரியுதா உங்களுக்கு? இங்க 5 மினிட்ஸ்ல இங்க மார்க்கெட் இங்க ஓபன் ஆயிருக்கு. அந்த மார்க்கெட் நினைச்சிருந்தா இங்க கீழே இறங்கின மார்க்கெட் கீழே இறங்கிட்டு போயிருக்கலாம், அல்லது கீழே இறங்கி 100ல இருந்து ஒரு 50க்கு மேல ஒரு 60ல வந்து ஸ்டாப் ஆகிருக்கலாம். ஆனா ஸ்டாப் ஆகாம இங்க பையர்ஸோட லெவல் அதிகமாகி மறுபடியும் சேம் இடத்துல க்ளோஸ் ஆயிருக்கு. அப்படின்னா இங்க ஃபுல்லா யார் வந்துட்டா? பையர்ஸ் வந்துட்டாங்க. இங்க பையர்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னா இதுக்குள்ள நிறைய என்ன இருக்கு? வால்யூம் இருக்கு, பிரைஸ் ஏறி இருக்கு. சோ அடுத்த கேண்டில் மறுபடியும் மேலதான் போக போகுது. பாதான் பையர்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னா அங்க வந்துட்டு அடுத்து என்ன இருக்கும்? மார்க்கெட் புல்லிஷ் தான் இருக்கும். சோ அது வந்துட்டு இந்த டிராகன் ஃபிளை டோஜி எல்லாம் வச்சு எப்படி ட்ரேட் பண்ணும் அப்படிங்கறதெல்லாம் நான் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸ்ல சொல்லி தருவேன். சோ மறக்காம நீங்க பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்னங்கறத நான் சொல்லிட்டேன். இன்ஸ்டாகிராம்ல போய் ஃபாலோ பண்ணி வச்சு யூடியூபை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு புரியுது அப்படின்னா புரியுதுன்னு சொல்லி, புரியல அப்படின்னா புரியுதுன்னா கூட சொல்ல வேண்டாம். புரியல அப்படின்னா ப்ரோ இது புரியல, கொஞ்சம் டீப்பா சொல்லித்தாங்க அப்படிங்கறத சொல்லிருங்க. ஏன்னா நான் சொல்லிட்டேன், என்னோட மைண்ட் செட் சின்னதுல இருந்தே அப்படிதான். நான் ஒரு விஷயத்த ஒருத்தங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா அவங்களுக்கு அது ஃபுல்லா புரியுற வரைக்கும் எனக்கு சொல்லிதே தீரணும். சோ அதனால அவ்வளவு அந்த கேண்டில்ங்கிறது என்னங்கிறது சிம்பிளா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்து என்னென்ன கேண்டில் வந்து எப்படி எப்படிலாம் பண்ணாங்கிறதே பாக்குறோம். முக்கியமா நம்ம டிமெண்ட் அக்கௌண்ட் எப்படி ஓபன் பண்றோங்கிற வீடியோ ரெடி ஆயிட்டு இருக்கு. ஸோ ஸ்டே டியூன், எல்லா வீடியோவையும் பாருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இன்ஸ்டாகிராம்லயும் போய் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க ஃபாலோவர்ஸ் அதிகமா இருக்க என்ன நிறைய பேர் நம்புறாங்கிறதையும் நான் நினைச்சுக்குவேன். சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமா இருக்க என்ன நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க, என் கூட ஜாயின் ஆகுறாங்கிறத நான் தெரிஞ்சுக்குவேன். ஸோ மறக்காம போய் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. கீப் வாட்சிங் ஆல் வீடியோ. லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, பை பை.